நான் உங்கள் மிமிக்ரி செல்வம். இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட்னு கேட்டாக்கா, குழந்தை பிறந்தவனிருக்கும் தொப்புள் கொடி, நம் நாட்டுக்கு தேவை தேசிய கொடி. இந்த டைலாகை ஒரு 5 நடிகர் சொன்னால் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம விஜயகாந்த் சார் வராரு. அவர் எப்படி சொல்கிறான்னு பார்க்கலாம். ஏய், குழந்தை பிறந்தவனிருக்கும் தொப்புள் கொடி, நம் நாட்டுக்கு தேவை தேசிய கொடி, வரட்டுமா? அடுத்தபடியாக நம்ம அஜித் சார் வராரு. அவர் எப்படி சொல்கிறான்னு பார்க்கலாம். ஏங்க, குழந்தை பிறந்தவனிருக்கும் தொப்புள் கொடி, நம் நாட்டுக்கு தேவை தேசிய கொடி அது. அடுத்த வந்தால் நம்ம மொட்டராஜேந்தர் வராரு. அவர் எப்படி சொல்கிறான்னு பார்க்கலாம். தம்பி, குழந்தை பிறந்தவனுக்கும் தொப்புள் கொடிப்பா, நம் நாட்டுக்கு தேவை தேசிய கொடி தம்பி, மறந்துடாத, ஆகஸ்ட் 15பா, வருமா தம்பி? அடுத்தபடியாக நம்ம நம்பியார் சார் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த டைலாக. குழந்தை பிறந்தவனிருக்கும் தொப்புள் கொடி, நம் நாட்டுக்கு தேவை தேசிய கொடி, சாமியே சரணம் ஐயப்பா. அடுத்தபடியாக இதே டைலாக நம்ம விடிவி கணேஷ் சொன்னால் எப்படி இருக்கும். ஒரு சின்ன கற்பனை. டே தம்பி, குழந்தை பிறந்தவனுக்கும் தொப்புள் கொடிடா, நம் நாட்டுக்கு தேவை தேசிய கொடிடா தம்பி. இங்கே என்ன சொல்லுதுன்னா, தேசிய கொடி சொல்லுறா தம்பி. சரிடா தம்பி, எல்லாருக்குமே சுதந்திர நல்வாழ்த்துக்கள்ரா. நான் வரேன்டா தம்பி. எல்லோருக்கும் நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.